திருவிளையாடல் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்கல்ல, பிரிக்க முடியாதது எதுவோ. அந்த சீனை இப்போ பார்த்தாலும் நம்ம ரசிப்போம்ல. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேங்க இல்லைங்க. அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னால் டேரக்டர் போய் சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நீங்கள் தான் ஹீரோன்னு. எடுத்த நாகேஷ்கிட்ட போகிறார், நாகேஷ் நீங்கள் தான் இந்த ரோலை நீங்கள் நடிக்கிறீங்க. உடனே நாகேஷ் சொல்கிறாரு, ஐயோ சிவாஜி நடிக்கிற அந்த சீன் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். யாரா? நாகேஷ். நாகேஷ் பயந்துன்னா சிவாஜியோட நின்னா நம்ம எடுபடுவோமான்ற பயத்தில் ஒரு கவலை அரை மனசோடு ஒத்துக்கிட்டார். பர்டிகுலர் சீன் ஷூட்டிங் நடக்குது. எந்த சீன்? சிவாஜியும் நாகேஷ் பேசுவாங்கள்ல, பிரிக்க முடியாது எதுவோ சேர்ந்தே இருப்பு, அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. அந்த சீன் முடிஞ்சவொடனே டேரக்டர் போய் சிவாஜிட்ட கை கொடுங்க சார், சூப்பராக நடிச்சுங்க. சிவாஜி அண்ணே கை கொடுங்கண்ணே, இந்த காட்சி பிரமாதமாக வந்திருக்குண்ணே. இன்னொன்னே டேரக்டர் கை கொடுத்தோன்னே எல்லாரும் போய் கை கொடுத்தான். லைட் மேனில், கேமராமேன், மேக்கப் மேன் எல்லாம் போய் கை கொடுக்கணும். யார்கிட்ட? சிவாஜிட்ட. அண்ணே சூப்பர்ண்ணே, சூப்பர், நல்லா நடிச்சு. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன்.